என்னோட பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சுங்க. 10 நாள் என்னால வீட்ல வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். இங்க வந்தா ஒரு பிரச்சனை தான் சமாளிக்க முடியல. ஆனா கூட 2 பிரச்சனை சேர்ந்துச்சு. என் தம்பி பையனும், என் தங்கச்சி பையனும். 3 சேர்ந்துட்டு எங்கள்ட்ட பீட்ஸா வேணும் அப்படின்னும்போது, பீட்ஸா இப்போதைக்கு போய் வாங்க முடியாதுடான்னா 3 பேரும் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி வீட்ல முட்டை இருக்கே, அத வச்சு ஃப்ளஃபி ஆம்லேட் தான் பீட்ஸான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க செஞ்சிருந்தேன். இதுக்கு நான் 2 முட்டைய எடுத்து, அதில மஞ்ச கருவ தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெள்ளக்கருவுல கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா மஞ்சள் கருவையுமே இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த மஞ்சள் கருவை இதில் சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேட்டு இது மேலே வெள்ளைக்கருவை சேர்த்து இது நல்லா ஒரு ஷேப் மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதில் மேலே தூவுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் வந்து மிளகுத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தூவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நான் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஃப்ளஃபி ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட கொடுத்தோம். அவங்களுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. இதில் முக்கியமாக வந்து யார் பீட்ஸா கேட்டானோ அவன் போய் நல்லா தூங்கிட்டான், என் தம்பி பையன். இந்த நடுவில் இருக்கிற சின்னவாண்டு அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. சரி கேமராவுக்கு கொஞ்சமாவது வந்துட்டு நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால், இல்லை கேமராக்காகலாம் இல்லை, உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.